எதிரிகளின் சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்ள வழியுண்டா என்று தேடிக்கொண்டிருக்கும் ஆத்துமாவே, இந்த நாளில் உங்களுக்கான ஆசீர்வாத வசனம் நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். நிபந்தனை வசனம் 6. அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்ளுவார், நீ பொய்யனாவாய். பிசாசு இயேசுவை எதிர்க்க வசனங்களை கொண்டு தாக்கினான். அவரோ அதே வசனங்களை கொண்டு தனக்கு கேடகத்தை அமைத்துக் கொண்டு அவனையும் விரட்டி அடைத்தார். உம் வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் வேதம் சொல்லுதுங்க. அவர் வார்த்தையால் நாம் நிரம்பி இருக்கும் போது சத்ருவோ சாத்தானோ நம்மை தாக்கவே முடியாது. அது நமக்கு கேடகமாயிருக்கும். அதை விட்டுட்டு நானே கூட்டி குறைச்சி எதையாவது பேசி என்னை பாதுகாப்பேன்னா பிரச்சனையில போய் முடியுங்க. இந்த செய்தியின் மிகவும் அருமையான விரிவாக்கம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவித்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை உற்சாகப்படுத்தும் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.